வணக்கம். ரயில்வே புரொடக்ஷன் போர்ஸ் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்கான நோட்டிபிகேஷன் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரீஃபா சொல்லிடுறேன். நம்மளுக்கான ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 15th வந்துன்னா ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம அந்த டேட்ல தான் அப்ளை பண்ண முடியும். க்ளோசிங் டேட் வந்துன்னா 14 மே வரைக்கும் இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் இருக்கு. நம்ம ஒன்ஸ் எலிஜிபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு பொறுமையா அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்ப நம்ம க்ளோசிங் டேட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது நான் அப்ளை பண்ணும்போது தப்பா அப்ளை பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கான மாடிஃபிகேஷன் டேட்டே சொல்றாங்க. சரிங்களா? 15ல இருந்து 24 மே வரைக்கும் இருக்கு. அதுல நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதனால நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது ஒரி பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து நான் தப்பா பண்ணாலும். சரிங்களா? அடுத்து நம்மளுக்கான மொத்த வேகன்சி பொறுத்த அளவுக்கு என்ன 4208 வேகன்சி சொல்றாங்க. இன்க்ளூடிங் வந்து மேல் அண்ட் ஃபீமேல். சரிங்களா? நம்மளுக்கான ஏஜ் வந்து 18ல இருந்து 28 இருக்கு. நார்மலா எவ்வளவு இருக்கும்னா 18ல இருந்து 25 தான் இருக்கும். ஆனா கோவிட்னால வந்து 3 வருஷம் வந்து என்னன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து என்னன்னா யூஆர் கேட்டகரி பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து 18ல இருந்து 28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்மளோட ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஒன் பை ஒன் வந்து சொல்லிடுறேன். சோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த அளவுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நார்மலா வந்துன்னா 18ல இருந்து 25 இருந்திருக்கும். சரிங்களா? ஆனா கோவிட்னால நமக்கு 18ல இருந்து 28 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னா நீங்க யூஆர் கேட்டகரி இருந்தாலுமே 28 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்னன்னா எலிஜிபிள் இருப்பீங்க இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்றதுக்கு. சரி, இப்ப அடிஷனலா ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது நம்ம எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருக்கோம், ஓபிசி கேட்டகரியா இருக்கோம், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட் வந்து என்ன விடோவா இருக்காங்க, டிவோர்ஸா இருக்கும், ஆர் எல்ஸ் வந்து ஜுடிஷியலி வந்து செப்பரேட்டர் ஃப்ரம் ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரிட், உங்க எல்லாத்துக்குமே என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்கு. இந்த 28 இருக்கு பாத்தீங்களா, இதோட எக்ஸ்ட்ராவும் வந்து என்னன்னா நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து வரும். நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருந்தோம் அப்படின்னா 28ல இருந்து 5 வருஷத்தை கூட்டிக்கிங்க. ஓபிசி கேட்டகரினா 3 வருஷம் வந்து கூட்டிக்கணும் 28ல இருந்து. இதுதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? சோ இதுல வந்து என்ன எக்ஸாக்ட் டேட்டா பத்தி சொல்லியிருக்காங்க. நார்மலா என்ன சொல்றாங்கன்னா 18ல இருந்து 28ன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நான் வந்து என்ன யூஆர் கேட்டகரியில இருக்கேன், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கேன் அப்படின்னா எனக்கான ஏஜ் லிமிட் என்னன்னா நான் 1996ல பிறந்திருக்கேன். 2/7/1996க்கு அப்புறம் பிறந்திருந்தேன்னா நான் எலிஜிபிளா இருக்கேன். இப்போ ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 2/7/1993க்கு அப்புறம் பிறந்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து எலிஜிபிளா இருப்பேன். எஸ்சி எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2/7/1991க்கு அப்புறம் நான் பிறந்திருந்தா எலிஜிபிளா இருப்பேன். சரிங்களா? இந்த லோவர் ஏஜ் என்னன்னா நீங்க 1/7/2006க்கு உள்ள வந்து பிறந்திருக்கணும். சரிங்களா? இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. இதுதான் அந்த டேட் ஆஃப் பர்த். இதுல ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து என்ன பண்ணிக்கிறாதீங்க. சரிங்களா? அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சு அந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீயை பொறுத்தளவுக்கு என்னன்னா இப்ப நீங்க எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் மைனாரிட்டி ஆர் வந்து எக்கானமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னா நம்ம 250 ரூபா பே பண்ணணும். சரிங்களா? ஆனா அந்த 250 ரூபாயுமே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்ப அதை பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து என்னன்னா அட்டன் பண்ணா மட்டும்தான் வந்து என்ன கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அதர் கேட்டகரி, அதாவது யூஆர் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி எல்லாருமே வந்து 500 ரூபா பே பண்ணணும். 400 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்ப ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து என்ன அப்பியர் ஆகும்போது மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இதுல 3 ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். மூணாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது 3 முடிச்சோடனே நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஆனது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கான கொஸ்டின் 10th லெவல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. பேட்டர்ன் அண்ட் சிலபஸை பாருங்களா. நம்மளுக்கான பேட்டர்ன் என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 120 கொஸ்டின் இருக்கும். 90 மினிட்ஸ் டைம் தருவாங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் இருக்கும். நம்ம தப்பா பண்ணா 1/3 நெகட்டிவ் போகும். அப்ப 1/3 அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. வந்து 3 மார்க் வந்து நம்மள இருந்து நெகட்டிவா எடுத்துருவாங்க. சோ அதனால வந்து ரொம்பவே வந்து கான்சியஸா நீங்க அட்டன் பண்ணணும். சரிங்களா? அடுத்து சிலபஸ். சிலபஸை பொறுத்தளவுக்கு 3 பேட்டர்ன் தான். ஒன்னு அர்த்தமெட்டிக் 35 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்னன்னா 35 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 50 கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? நீங்க வந்து என்னன்னா அர்த்தமெட்டிக்க பாருங்களேன், ரொம்ப ஈஸியானதா இருக்கும். நம்பர் சிஸ்டம், அதே மாதிரி பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோசிஷன், ஆவரேஜ், இண்டெக்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாமே ஈஸியானதா இருக்கும். சரிங்களா? இது எங்க படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எய்ம் டிஎனோட யூடியூப் சேனல் இருக்கு. அதுல ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதுவுமே ஈஸியானதா இருக்கும். ஸோ அதையும் வந்து எய்ம் டிஎன்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜென்ரல் அவேர்னன்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபண்டமெண்டல் வந்து கிளியர் பண்ணீங்க. ஃபண்டமெண்டல்னா பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, ஜென்ரல் சயின்ஸ், இதெல்லாம் ஃபண்டமெண்டல் நீங்க வந்து என்னன்னா கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா 50 கொஸ்டினால கரண்ட் அஃபேர் டெஃபினட்டா வந்து ஒரு 20 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. இப்ப நான் கரண்ட் அஃபேர் சொன்னதுனால சொல்றேன், நம்மளோட சேனல்ல கரண்ட் அஃபேர் ஸ்டார்டிங் வந்து என்னன்னா செப்டம்பர் 2023 இருந்து ஒவ்வொரு சாப்டரா ஆர்கனைஸா கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். பிளஸ் பிசிக்கல் வந்து மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். சரிங்க? பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல வந்து இப்ப மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்துன்னா
1600 மீட்டர் வந்து 5 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ்ல வந்து மேல் ஓட வேண்டியது இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் ரன் பண்ண வேண்டியது இருக்கும். எவ்வளவு டைம்னா 3 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ்ல ஓடுங்க. அதோட லாங் ஜம்ப் அடுத்து வந்து ஹை ஜம்ப் இருக்கும் சரிங்களா. இந்த 1600 மீட்டர் 5 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ்ல ஓடுறதுலாம் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்பவே வந்து டெடிகேஷன் வேணும் சரிங்களா. அடுத்து இதை நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கான மெஷர்மெண்ட் டெஸ்ட்டை எடுப்பாங்க. இதுல ஹைட்டு, ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட், அன்எக்ஸ்பேண்டட்ல பார்ப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா இந்த ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் அன்எக்ஸ்பேண்டட் வந்து என்னன்னா மெஷர்மெண்ட் யாருக்கு மட்டும் மேலுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனா ஹைட் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே பண்ணுவாங்க. இதுல உங்க கேட்டகரி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றதா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ யூஆர் கேட்டகரியில இருக்கீங்க, இடபிள்யூஎஸ், ஓபிசி அப்படின்னா உங்களோட ஹைட் வந்து 165 மினிமம் இருக்கணும் சரிங்களா. இதே ஃபீமேலா 157 இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 160 இருக்கணும், 152 இருக்கணும் ஃபீமேல். இது எல்லாத்தையும் வந்து இம்பார்ட்டன் நீங்க பாத்துக்கணும் சரிங்களா. இதுல ஒரு இம்பார்ட்டன் என்னன்னா நீங்க இந்த 1600 800 மீட்டர் ஒரே ஒரு சான்சஸ் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனா அந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்க்குலாம் வந்து 2 சான்ஸ் கொடுப்பாங்க. அதுல நீங்க வந்துட்டு கிளியர் பண்ணணும்னு சொன்னீங்களா. சோ அடுத்து நீங்க அந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து என்னன்னா ஒரு குவாலிஃபைங் நேச்சர். இது எதுக்குமே வந்து ஒரு மார்க் வந்து அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க ரிட்டர்ன் எழுதும் போது அதுக்கு வந்து மார்க் இருக்கும் சரிங்களா. சோ ஒன்ஸ் இதான் முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சோ இதுதான் இது இம்பார்ட்டன் வந்து நீங்க பார்க்க வேண்டியது. இப்ப இது அப்ளை பண்றதுக்கான இது வந்து டுமாரோ தான் ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கு அதை வந்து என்னன்னா rrbchennai.government.in வந்து அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்படி அப்ளை பண்றதுக்கான வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அதை பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வேகன்சியும் வந்து பைஃப்ரிகேட் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, ஃபார் டோட்டல் மேல் வேகன்சிக்கு வந்து 3577 வேகன்சி இருக்கு. ஃபீமேலுக்கு வந்து 631 வேகன்சி இருக்கு சரிங்களா. இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துட்டு வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ இது அப்ளை பண்றதுக்கான வந்து என்னன்னா நம்ம வெப்சைட் லிங்க் பிளஸ் இந்த நோட்டிபிகேஷன் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பாத்துங்க சரிங்களா. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.